மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ரங்கராஜன் ஸ்ரீஹரி மேத்தமெட்டிக்ஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்டர் ஆஃப் ஏ குரூப்பினுடைய ஆர்டர் டெஃபனிஷன். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எ குரூப் இஸ் கால்ட் தி ஆர்டர் ஆஃப் தி குரூப். அதாவது ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், ஃபைனட் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதை தான் நம்ம ஆர்டர் ஆஃப் குரூப்னு சொல்கிறோம். It is denoted by order of G. An infinite group is called a group of infinite order. Example, the set Z of integers is an infinite abelian group with respect to the operation of addition, but Z is not a group with respect to the multiplication. Z சொல்கிறோம்ல integers, அது ஒரு infinite abelian group. ஆப்ரேஷன் அண்டர் அடிஷனில் சொல்லலாம், ஆனால் அது மல்டிப்ளிகேஷனில் சொல்ல முடியாது. ஓகே, let G is equal to 1, then G is an abelian group of order 1 with respect to the multiplication. ஜிங்கிற ஒரு குரூப் 1ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ அதோடய ஆர்டர் என்ன? இப்போ தான் பார்த்தோம், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதைத்தான் அதனுடைய ஃபைனட் ஆர்டர் ஆஃப் தி குரூப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, G is equal to 1 மட்டும்தான். அப்போ அதனுடைய ஆர்டர் என்ன? 1. சரி, லெட் G is equal to 0. அப்போ எத்தனை ஆர்டர் இருக்குது? எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? ஒன்றே ஒன்று. அப்போ ஆர்டர் 1. ஓகே, லெட் G is equal to 1, then G is an abelian group of order 2 with respect to the multiplication. இப்போ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ் இருக்குது? 2. அப்போ அதோடைய ஆர்டர் என்ன? 2. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப். some properties பார்க்கலாம். let G, star be a group, then the identity element E is unique. There exists unique inverse in G, that is A inverse belongs to G for all A belongs to G. Also A inverse the whole inverse is equal to A for all A is equal to G, and A star B the whole inverse is equal to B inverse star A inverse for all A, B belongs to G. இது AB மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ அதே nth டைம் வரைக்கும் இருந்ததுன்னா, இன் ஜென்ரல் இஃப் A1, A2, up to etc. AN are elements of a group G, then A1, A2 up to etc. AN whole power n is equal to AN whole inverse star into AN minus 1 inverse star up to etc. star A2 inverse star A1 inverse. Okay, next third, அதில் subdivision 1, A star C is equal to B star A, that implies A is equal to B. இதுக்கு பேர் right cancellation law. Second subdivision, C star A is equal to C star B is equal to C star A is equal to C star B. C cancel ஆகி A is equal to B கிடைக்கும். இது left cancellation law. அடுத்தது fourth, the left identity is also the right identity. அதாவது that is A is equal to A and A is equal to A. The left inverse of an element is also its right inverse. அதாவது A inverse into A is equal to E and A into A inverse equal to E. The equation A star X is equal to B and Y star A is equal to B, where A, B belongs to G, have unique solution in G, which are X is equal to A inverse star B belongs to G and Y B star A inverse belongs to G respectively. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுறாங்க, என்னோடய கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் இமெயில் ஐடியை சென்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அனுப்பப்படும். தேங்க்யூ.